வணக்கம். இன்றைய பதிவில் நட்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முஸ்தஃபா முஸ்தஃபா டோன்ட் வர்ரி முஸ்தஃபா, காலம் நம் தோழன் முஸ்தஃபா. டே பை டே டே பை டே வாழ்க்கை பயணம் டே பை டே. அழகான பாட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது நட்பை குறித்த ஒரு பாடலாக நாம் கொள்ளுகிறோம். திரை இசையாக இருந்தால் கூட எல்லாருக்கும் பிடிக்குது இல்லையா? நீங்கள் பார்க்கலாம், நிறைய திரைப்படங்களில் நட்பை சொல்கிறாங்க. நண்பேண்டா தளபதி படத்தில் மம்முட்டிக்கும் ரஜினிக்கும். இந்த நட்பெல்லாம் ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு அதுதான் நல்லா தெரியுது, அதனால் சொல்கிறேன். நட்பு என்பது மிக இனிமையான தொடர்பை உடையது. இதில் இரத்த சொந்தங்கள் எதுவுமே கிடையாது. அண்ணன், தம்பி, தங்கை, அக்கா, அம்மா, அப்பா, இந்த எந்த உறவுமே இல்லாமல் யாரோ பெற்றவர்கள் நம்முடன் உறவாடி நம்மை நன்கு புரிந்து கொண்டு எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நமக்கு உதவி செய்யணுமோ அப்பெல்லாம் உதவி செய்து, எதெல்லாம் நம்மளை தடுத்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அறிவுரை கூற வேண்டுமோ அப்பொழுதெல்லாம் கூறி நம்மை நல்வழிப்படுத்துகிறார்கள் இல்லையா? இதுதான் மிகச்சிறந்த நட்பு. அதுதான் நட்பு. நட்பு என்பது சும்மா விளையாட்டுக்களை என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதில்ல. ஒரு விளையாட்டுக்கோ அல்லது வேறு ஏதாவது நமக்கு காரியம் ஆகணுன்னா அவன் கால் பிடிச்சிட்ருக்கிறதுக்கோ பேர் நட்பு கிடையாது. உண்மையான நட்பு என்பது மனப்பூர்வமானது. அது ஜாதி மத பேத எதையும் பார்க்காது. சரியா? அதுதான் மிகச்சிறந்த நட்பு. அப்படிப்பட்ட அந்த நட்புக்கு வள்ளுவனார் இலக்கணம் வகுத்து கொடுக்கிறார். பார்க்கலாமா? நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. நவில்தொறும் நூல் நயம் போலும் பயில்தொறும் பண்புடையாளர் தொடர்பு. ரொம்ப அழகாக இருக்கு. மிகச்சிறந்த நல்ல நூல்கள்னு சொல்லும் பொழுது புத்தகங்கள். அவற்றை படிக்கும் பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். இப்போ நிறைய மாணவர்கள் படிக்கிறதுங்கிறத விட்டுடுறாங்க. ஆனால் படித்து பார்த்தா தான் அந்த சுவை தெரியும். பாடல் பண்ண கேட்குறோம்ல, எவ்வளோ பண்ணாலும் பிடிச்சதை கேட்குறோம் இல்லையா? அந்த மாதிரி தான் பாடங்களும். பாடம்னு இல்லை, எந்த ஒரு விஷயமே நம்ம படிக்கணும். இப்போது நல்ல நூல்களை படித்தால் நம்ம அது மனதிற்கு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். அதுபோல் நல்ல பண்பு, குணம் இவற்றை கொண்ட நண்பர்களோடு பழகுவது என்பது நமக்கு திகட்டாத இன்பத்தை தரும். நண்பன் தானே அப்படின்னு சொல்லி நம்மளால் விட்டு விலக முடியாது. இதை தான் அவர் அழகாக சொல்கிறார். நல்ல நூல்களை படிக்கும் பொழுது எப்படி நமக்கு மனதிற்கு சந்தோஷம் ஏற்படுகிறதோ அதே போல் மிகச்சிறந்த குணங்களையும் பண்புகளையும் உடைய ஒருவரது நட்பு நமக்கு என்ன பண்ணும்? மிகுந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுவே சிறந்த நட்பு என்று கொள்ளப்படுகிறது. நாளை பார்க்கலாம். நன்றி.